தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முந்தைய கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு அப்படின்னு அவங்களுடைய கணிப்பை, கருத்து திணிப்பை எல்லாரும் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு நடுவில் நானும் எங்களுடைய ஒரு சின்ன சேனல், இந்த டிஆர் டாக்கீஸ், இந்த டாக்கீஸில் முடிந்தவரை இன்றைக்கு முதல்வராகி இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்களை பற்றியும், தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும், மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளை பற்றியும், அரசியல் நிலவரங்களை பற்றியும், சூழ்நிலைகளை பற்றியும் நாங்களும் பல பதிவு போட்டு கொண்டிருந்தோம். அதில் எனக்குன்னு இருந்தது சில கணிப்பு. அந்த கணிப்பை நானும் பதிவு செய்திருந்தேன். அந்த கணிப்பை நான் போட்டதற்கு பின்னணியில் கொஞ்சம் ஜோதிட கணிப்பும் இருந்தது என்பதுதான் உண்மை. கடந்த 2021 நடந்த சட்டமன்ற பொது தேர்தல் இருக்க, அதுல பாத்தீங்கன்னா 2 பெரிய கட்சி, அது கூடவே இன்னொரு கட்சி, அப்படி இப்படின்னு மும்முனை போட்டி. அப்ப நடந்தது பொது தேர்தல். ஆனா இப்ப நடக்கக்கூடிய இந்த 2026 தேர்தல்ல இந்த மும்முனை போட்டிக்கு மேல ஒரு புதுசா ஒரு நடிகருடைய கட்சியும் சேர்ந்திருக்கு. ஆக இப்ப நாள்முனை போட்டி 21 நடந்தது பொது தேர்தல், இப்ப 2026 நடக்கிறது. இது ஒரு புது தேர்தல். ஏன்னா பல பெரிய கட்சி கிட்ட கொட்டி கடக்கலாம் காசு, ஆனா அவங்கள்ட்ட இருக்குதா வேல்யூபிள் ஃபேஸ். ஆனா விஜய்க்கு இருக்குது ஒரு சினிமா மாசு, அரசியலுக்கு அதுவும் ஒரு விதமான பேஸ். அவர் இந்த தேர்தல் களத்துல குறுக்க பூந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு கிராஸ். யாரு ஓட்ட பிரிச்சு யார் ஆவ போறாங்களோ லாஸ். நான் கருத்து கணிப்புலாம் சொல்லுங்க, கருத்து திணிப்பு சொல்லுங்க. தமிழ் எழுத்து உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர்மை எழுத்து 216. அதே மாதிரி ஆண்டவன் அவங்களுக்கு தனித்தனியா எழுதியிருக்கான் தலை எழுத்து. தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? விஜய் 5% வாங்குவாரு, 8% வாங்குவாரு, இல்ல 10% வாங்குவாரு, இல்ல 15% வாங்குவாரு, 18% வாங்குவாரு. இல்ல மேல கூட வாங்கிடுவாரு போல இருக்க. தேர்தலுக்கு முந்தைய கணிப்பு, தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புன்னு அப்படி கணிப்புன்னு கருத்து கணிப்பா இல்ல கருத்து திணிப்பு திணிக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கலாம் 1000 நினைப்பு, அவங்களுக்கு இருக்கலாம் படைப்பு, அவங்களுக்கு இருக்கலாம் வாய் கொழுப்பு. ஆனா இதையெல்லாம் மீறியது ஆண்டவனோட படைப்பு. அதை மீறி வேவாது இவங்களுடைய பருப்பு. இவங்க கொட்டி தீக்கலாம் வெறுப்பு, வாரி இறைக்கலாம் நெருப்பு. ஆனா மே மாசம் 4ஆம் தேதி வரப்போகுது தேர்தலோட தீர்ப்பு. மக்களுக்கு விஜய் மேல இருந்தது ஏதோ ஒரு ஈர்ப்பு, அதனாலதான் இந்த எதிர்பார்ப்பு. இதெல்லாம் மீறி இன்னைக்கு ஓட்டு போடக்கூடிய மக்கள் ரொம்ப ஷார்ப். இன்னைக்கு ஒரு தமிழக முதல்வராக தளபதி விஜய் அவர்கள் ஆகியிருக்கிறார் என்று சொன்னால் அதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. இது சும்மா ஒரு வார்த்தைக்காக, சும்மா இந்த ஃபார்மாலிட்டிக்காக சொல்ல, உண்மையிலே எனக்கு மனமார்ந்த மகிழ்ச்சி. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னு கேட்டாக்கா, நான் ஒரு திரையுலகத்தில் ஒரு இயக்குனரா, ஒரு தயாரிப்பாளரா, ஒரு நடிகராக இருந்து இந்த திரையுலகத்தில் இருந்து, இது ஒரு திரையுலகம், ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் தான் நான் இருக்கிறேன்னு சொன்னால், எங்களுடைய திரையுலகத்தின் குடும்பத்திலிருந்து சென்று அவர் இன்றைக்கு ஒரு முதல்வராக ஆகியிருக்கிறார் என்று சொன்னால் அதில் எனக்கு சந்தோஷம். அதற்கு முதலில் என்னோட வாழ்த்து. எல்லாத்துக்கும் மேலே அவரு எங்களை வாழ வச்சது திரையுலகம் சொல்றான், அது எங்களை வாழ வச்சதே கோடம்பாக்கம். இந்த கோடம்பாக்கத்திலிருந்து புறப்பட்டு சென்று இன்றைக்கு கோட்டையிலே அவர் ஒரு நாடாள சென்றிருக்கிறார் என்று சொன்னால் அதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அதற்காக என்னுடைய வாழ்த்து. எல்லாத்துக்கும் மேலே திரையுலகத்தில் நான் ஒரு இயக்குனராக இருந்தால் கூட, நானும் ஏதோ என்னுடைய படங்களை சில கதாபாத்திரங்கள் நடித்து ஒரு கதையினாக நடித்த ஒரு நடிகன். நானும் ஒரு நடிகன், நடிகர் சங்கத்தின் உறுப்பினர் கூட. அதில் பார்த்தா அவர் விஜய் அவர்கள் எடுத்துக்கொண்டால், அவர் இன்றைக்கு தளபதி என்ற பெயர் எடுத்து தனக்கென்று ஒரு தனி இடம் பிடித்து ஒரு பெரிய நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு நடிகராக உயர்ந்தவர். இன்றைக்கு நடிகராக இருந்தவர் இன்றைக்கு நாடாளக்கூடிய அளவிற்கு சென்றிருக்கிறார் என்று சொல்லும்போது அதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அதற்கு ஒரு முறை என்னுடைய வாழ்த்து. அது மட்டுமல்ல, நான் கலை உலகத்தில் இருந்தவன் மட்டுமல்ல, கலை உலகத்திலிருந்து அரசியலிலும் அடியெடுத்து வைத்து அந்த அரசியலில் அல்லல் பட்டு, இன்னல் பட்டு, தொல்லப்பட்டு, துயரப்பட்டு, அவ்வளவு கஷ்டப்பட்டு, அவ்வளவுலாம் அதில் போராடி அரசியல் உலகத்தில் நானும் இருந்தவன் என்ற காரணத்தால் அதே கலை உலகத்தில் இருந்து சென்று இன்றைக்கு அரசியலில் தன்னால் ஒரு தனி இடத்தை பிடிக்க முடியும் என்று ஒரு தனி கட்சி தொடங்கி தன்னம்பிக்கையோடு ஒரு தளராத முயற்சி செய்து இன்றைக்கு தமிழகத்தின் முதல்வராக, தமிழ்நாட்டின் தலைமகனாக
நான் நிற்பேன் என்று நின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தம்பி முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து. அவருடைய இயக்கம் ஒரு புது இயக்கம். அந்த இயக்கம் இன்றைக்கு 2 மாபெரும் இயக்கங்களுக்கு நடுவே கூட்டணி இல்லாமல் தத்தளித்து தள்ளாடி அல்லாடி போராடி ஒரு இடத்தை பிடிக்க முடியுமா என்று கேட்டால், தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஒரு தேர்தலிலே கிட்டத்தட்ட ஒரு சட்டமன்ற தேர்தலில் நான் சொல்லுகின்றேன், ஒரு 108 இடங்களை பிடித்து, சாதாரண விஷயம் இல்லை, 100க்கு மேற்பட்ட இடம், 108 இடங்களை பிடித்து இன்றைக்கு தமிழகத்திலே தமிழக வெற்றி கழகம் ஒரு ஆட்சியை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னைக்கு வாழ்த்து இப்படி சொல்லக்கூடியனா, ஒரு சம்பிரதாயத்துக்காக அவரை போய் வாழ்த்துறதுக்கு ஒரு துண்டெடுத்து கொண்டு போடலாம். ஆனால் துண்டெடுத்து போட்டால் அது கூட காற்றுல அப்படியே பறந்துடும். ஏன்? ஒரு பொன்னாடை எடுத்து போத்தலாம், அந்த பொன்னாடை கூட கசங்கிட்டோம். ஏன்? ஒரு பூங்கொத்தை கொண்டு கோவி கொடுக்கலாம், அந்த பூங்கொத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் கூட ஒரு கட்டத்தில் வாடிடும். ஏன்? ஒரு பூமாலையை கொண்டு போடலாம், அதில் இருக்கக்கூடிய பூக்கள் உதிர்ந்துடும். பூமாலை போடுவதை விட பாமாலை பாடுவதை போல கிட்டத்தட்ட 2015 நினைக்கிறேன், அந்த புலி படத்தோட ஃபங்க்ஷனில் அவரை பற்றி வாடா புலி, வதங்கா புலி, வணங்கா புலி, புறநானூற்று புலி என்று அத்தனை புலி 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 என்று புடின்னு பிடிச்சி அன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் அப்படி வாழ்த்திக்கிட்டு இருந்தேன். தம்பி விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அவரால் நான் பேச அது இது பண்ணாமல் கீழேருந்து புறப்பட்டு வந்து ஒரு பொன்னாடை பூத்துறாரு. என்னோட ஃப்ளோவை அவர் அப்படியே நிறுத்திட்டாரு. நிறுத்துறது மீறி நான் கொஞ்சம் பேசணும்னு தவிர, அன்னைக்கு விட்டுருந்தா நான் இன்னொரு வேற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அதை ஏன் இப்போ நான் சொல்றேன்னு கேட்டாக்கா, என்னை அவர் விட்டு இருந்தால் இன்னொரு வாழ்க்கையில அவர் வேற ஒரு இடத்தை பிடித்து விடுவார் என்பதை சொல்லாமல் சொல்ல வந்தேன். ஏன்னு கேட்டா, 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு இடத்துக்கு குரு வரும். நான் அவரை அன்னைக்கு வாழ்த்தணும்னு சொன்னா மனமாற வாழ்த்தினேன், உளமாற வாழ்த்தினேன். நான் சும்மா ஏதோ ஒரு பேச்சுக்கு மேடை ஏறிட்டேன்னா எனக்கு எல்லாரையுமே பிடிச்சிடாது, எல்லாருமே வாழ்த்தணும்னு வாழ்த்திட மாட்டேன். எனக்கு பிடிச்சிட்டா வாழ்த்தாமல் இருக்க மாட்டேன். அன்னைக்கு அப்படி வாழ்த்துட்டேன். இன்னைக்கு அதே மாதிரி தான். அன்னைக்கு பாமாலை பாடியதை போல எனக்கு ஒரு பூமாலை போடுவதை விட அவரை மனதார வாழ்த்துகிறேன். நான் இந்த சோழியை உருட்டி ஜோதிடன் சொல்லக்கூடிய ஜோதிடன் இல்லை, பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்லக்கூடிய பண்டிதரும் கிடையாது. நான் 1978-79 தொடங்கி நான் ஒரு ஜோதிட ஆராய்ச்சியாளன். எனக்கு ஜோதிடம்னா பிடிக்கும். எனக்கு ஜோதிடம் அது விருப்ப பாடம். தண்ணி மேலே ஓடினாதான் ஓடும், பத்திக்கிட்டு எரிஞ்சாதான் சூடும், மனசுல பதிய வச்சாதான் பாடம், விளக்கை ஏற்றி வச்சாதான் மாடம், குதிரையோட காலில் கட்டினாதான் லாடம், கட்டிக்கிட்டு திரிஞ்சாதான் அது வேடம். அதனால எனக்கு ஜோதிடம் விருப்ப பாடம். நான் இல்லை ஜோதிடத்தில் பெரிய குரு பீடம், நான் சொல்றது இல்லை ஆறுடம். ஆனா ஜோதிடம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால சில விஷயத்தை அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறத சொல்றேன். டிஆர் டாக்கீஸ் நேயர்களே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.